ஓம் கணபதியே நமோ நமக. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட 286வது பாடல் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? புல்வி கந்தொடு அடர்சிறு இக்கண் தொடும் இப்புதுமை புண்டரிக்க கணையாலே புலக குங்கை இடத்து இலக குங்கை அனல் புழிய தென்றல் துறக்குதலாலே தெருவில் பெண்கள் மிக கருவி சண்டை இட திரிய திங்கள் உதிப்பதனாலே செயலற்று இங்கு அணையில் துயில் அற்று அஞ்சி அயற் தெரிவைக்கு உன் குரவை தரவேணும். அருவி குன்று அடைய பரவி செம்தினை வித்த அருமை குன்றவருக்கு எளியோனே அசுரர்க்கு அங்கு அயல் பட்டு அமரர்க்கு அண்டம் அளித்து அயில் கை கொண்ட திரள் குமரேசா தருவைக்கும் பதியில் திருவை சென்று அணுகி தழுவிக் கொண்ட புயல் திருமார்பா தரள சங்கு வயல் திரளில் தங்கு திருத்தணிகை சிம் கழனி பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். மீண்டும் முறையான உறவுகள், அதாவது கணவன் மனைவியும் முறையான உறவுகள் எடுத்து பிரிவு ஏற்படும் போது அவங்களுக்குள்ள ஏற்படும் அந்த கவலைகள், அந்த ஒரு விதமான ஏக்கங்கள், அதை பத்தி இந்த பாடல் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. அதாவது புருவி கந்தோடு அடர்த்து இருக்க இக்கண் தொடும் புதுமை புண்டரிக்கணையாலே போர் புரிவதற்கு உரிய மலர்பானங்களில் கொத்துடன் நெருங்கி சண்டை செய்ய வந்த கரும்புவில் ஏந்திய மன்மதன் செலுத்தும் இந்த புதுமை வாய்ந்த தாமரை அம்புகளால் உலக கொங்கை இடத்து இலக கொங்கை அனல் மொழிய தென்றல் துறக்குதலாலே, அதாவது புலங்காகிதம் கொண்ட, அதாவது அப்படி இருக்கும்போது பிரிந்து அவங்கள நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப தென்றல் காற்று நம்மள வைக்கும். அதாவது அவங்கள நினைவுபடுத்துற மாதிரியான சம்பவங்கள் வரும். தெருவில் பெண்கள் மிக கருவி சண்டை இட திரிய திங்கள் உதிப்பதனாலே வீதியில் பெண்கள் மிகுதியாக பகை கொண்டு வசை மொழி பேசி சண்டையிடுவதற்காக அங்கும் இங்கும் திரிய நிலா உதயம் எரிக்கும் கிரகணங்களை வீசுவதாலே அப்படின்னு சொல்றாங்க. செயல், அதாவது என்னன்னா தூக்கம் வராம இருக்காங்கன்னு அர்த்தம். எப்ப நம்ம நிலாவை பார்த்துட்டு இருப்போம் தூக்கம் இல்லாம இருக்கும்போது, தூக்கம் அற்ற நிலையில் இருக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. செயலற்று இங்கு அணையில் துயிலற்று அஞ்சி அயர்த்த தெரிவைக்கு உன் குரவை தர வேணும். செயல் எதுவும் செய்ய முடியாமல் இங்கு படுக்கையில் தூக்கம் இல்லாமல் அச்சத்துடனும் சோர்வுடனும் கிடக்கும் இந்த பெண்ணுக்கு உன் குரா மாலையை தந்து அருள வேண்டும். நமக்கு ஒரு எண்ணங்கள் தூக்கம் இல்லாம இருந்தாலும் என்ன ஆகும், அதாவது நம்ம ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப நம்ம அதீத கற்பனைகள், ஸோ அதுல எதுவும் பாசிட்டிவா இருந்ததுன்னா நம்ம தூங்க போயிருப்போம். அதுதான் ரொம்ப ஏக்கங்கள் அதிகமா இருக்கும், கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். அருவி குன்று அடைய, அப்ப உன்னுடைய திருவடியை கொடுங்க, உன்னுடைய மாலையை கொடுங்க, எனக்கு பாசிட்டிவிட்டி கொடுங்க, நிம்மதி அமைதியை கொடுங்கன்னு கேட்கிறாங்க அவங்க. அருவி குன்று அடைய பரவி செம்தினை வித்த அருமை குன்றவர்க்கு எளியோனே நீரருவி விழும் வள்ளி மலை முழுவதும் வள்ளி வாழ்ந்திருந்தமையால் புனித நிலமாக போற்றி திரிந்து சிந்தினை பயிரை விளைவித்திருந்த அருமையான வேடவர்க்கு மிக எளிமையாக நின்றவனே. எளிமைன்றது ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவங்க உடுத்துறது சாதாரண ஒரு காட்டன் வேஷ்டியோ புடவையோ, ஆனா அது அவ்வளோ எலிகண்டா, அவ்வளோ டீசெண்டா, அவ்வளோ ஒரு அழகா தெரியும். அததான் சொல்ல வராங்க. எளிமை என்பது நாம் அதை பிரசன்ட் பண்ற விதத்துல இருக்கு. அசுரர்க்கு அங்கு அயல்பட்டு அமரர்க்கு அண்டம் அளித்து அயில் கை கொண்ட திரள் குமரேசா அசுரர்க்கு அங்கு பகவனாய் நின்று தேவர்க்கு உரிய உலகை அவர்களுக்கு கொடுத்து வேலாயுதத்தை கையில் கொண்ட வலிமை வாய்ந்த குமரேசனே. ஒருத்தவங்களுக்கு வேண்டியத
முறையானது அவங்களுக்கு கொடுத்தருளிய என்னுடைய குமரேசா, தருவைக்கும் பதியில் திருவை சென்று அணுகி தழுவிக்கொண்ட புயர் திருமார்பா. அதாவது கற்பக மரங்கள் வைத்துள்ள அமராவதி நகரில் லட்சுமி போல் இருக்கும் தேவயானை. தேவயானை யாரு? மகாலட்சுமி, திருமால் மகாலட்சுமியோட பொண்ணுதான். அப்ப அவங்க சாட்சாத் அவங்க அம்மாவோட குணநிறைகள் எல்லாம் கொண்டருளிய தேவயானையை மணந்த மணாலனே அப்படின்னு சொல்றாங்க. தரள சங்கு வயல் திரளில் தங்கு திருத்தணிகை செங்கழனி பெருமாளே, மொத்தம் சங்குகளும் வயல்களில் கூட்டமாக கிடக்கும் திருத்தணிகையில் வீற்றிருந்து செங்கழி நீர் மலரை புனையும் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அற்புதமான பாடல். முறையா நாம ஒருத்தவங்க கிட்ட பெருமாளே முருகா கேட்கும்போது அவர் அந்த முறையான நேரத்துல அவர் நமக்கு கொடுப்பாருன்றதுதான் உண்மை. அதுக்காக நம்ம நல்ல டெடிகேஷனோட டிசிப்ளினோடவும் நம்ம காத்திருந்தோம்னா நிச்சயமா நல்லதே நடக்கும். ஓ முருகா போற்றி போற்றி போற்றி.